எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நம் மத்தியிலே நம் ஆண்டவர் இயேசு நற்கருணை வடிவிலே நம்மை ஆசி வழங்குவதற்காக, நமக்கு நிறைந்த அருள் வரங்களையும் நம் தேவைகளில் நிறைவையும் நமக்கு தருவதற்காக நம் மத்தியிலே வழங்கி இறங்கி வந்திருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களையும் அவர்களது சந்ததிகளையும் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இன்றைய நாளிலும் இன்றைக்கு தனது அன்பு மகன் இயேசு நற்கருணை ஆண்டவர் வழியாய் நம்மை ஆசீர்வதிப்பதற்காய் இதோ நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் நம் தேவைகளிலெல்லாம் நமக்கு நிறைவை தருகிறார். நாம் விசுவாசத்தோடும் பக்தியோடும் அவர் திருமுன் முழந்தாள் படியிட்டு மோசேயை போல கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறார், ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிகிறார். நாம் நம் ஆண்டவர் இயேசுவை நாம் இணைந்து ஆராதித்து நாம் ஸ்துதித்து பாடுவோம். மண்ணுலகில் மனிதனாக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். மண்ணுலகில் மனிதனாக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உலகத்தை மீட்டிட வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். மண்ணுலகில் மனிதராக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இருளினை நீக்கிட வந்தவரே, உம்மை இதயத்தால் வாழ்த்தி வணங்குகிறோம். மண்ணுலகில் மனிதராக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம்.
ஆன்மாவை மீட்டிட வந்தவரே, ஆன்மாவை மீட்டிட வந்தவரே, உம்மை ஆற்றலோடு வாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை ஆற்றலோடு வாழ்த்தி வணங்குகிறோம். மண்ணுலகில் மனிதராக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். உலகில் மனிதனாக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். மன்னிப்பு தந்திட வந்தவரே, மன்னிப்பு தந்திட வந்தவரே, உம்மை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வணங்குகிறோம். மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வணங்குகிறோம். மண்ணுலகில் மனிதராக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். உலகில் மனிதனாக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அலகையை அடக்கிட வந்தவரே, பலகையை அடக்கிட வந்தவரே, உம்மை ஆனந்தத்தால் வாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை ஆனந்தத்தால் வாழ்த்தி வணங்குகிறோம். மண்ணுலகில் மனிதராக வந்தவரே, உம்மை வானதார வாழ்த்தி வணங்குகிறோம். உலகில் மனிதனாக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வணங்குகிறோம். உம்மை வணங்குகிறோம். உலகத்தை மீட்டிட வந்தவரே, உலகத்தை மீட்டிட வந்தவரே, உம்மை உள்ளமார வாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை உளமார வாழ்த்தி வணங்குகிறோம். மண்ணுலகில் மனிதனாக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். உலகில் மனிதனாக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று இறை வார்த்தைக்காக நாம் செவி கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 25 இறைவசனங்கள் 31 முதல் 46 முடிய. வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர்
வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆணை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச்சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச்சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் இறுதி தீர்ப்பை, பொது தீர்வையை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். வானதூதர்கள் அனைவரையும் விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார்கள். அங்கே வலப்புறம் நன்மை செய்தவர்களையும், இடப்புறம் தீமை செய்தவர்களையும் பாவம் செய்தவர்களையும் பிரிப்பார். வலப்புறம் செம்மறி ஆடுகளையும் இடப்புறம் வெள்ளாடுகளையும் அவர் பிரித்து வைப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளை, செம்மறி ஆடுகள் என்று சொல்லுகிற பொழுது அங்கு அவர்கள் சார்ந்து வாழுகிறவர்கள். செம்மறி ஆடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றோடு ஒன்றாக அது இணைந்தே செல்லும். இந்த வெள்ளாடுகள் தனித்தனியாக செல்லக்கூடியவை. அவை ஆயரை விட்டுவிட்டு செல்லக்கூடியவை. செம்மறி ஆடுகளை பற்றி நாம் பார்க்கிற பொழுது அந்த செம்மறி எப்பொழுதுமே ஆயன் பின்னால் செல்லுகிற, ஆயன் குரலை கேட்கிற ஒரு ஆடு என்பதை நாம் அறிகிறோம். எனவே செம்மறி ஆடுகள் ஆயரின் உடன் இருக்கின்றவையாக இருக்கின்றன. செம்மறி ஆடுகள் ஆயரின் பாதுகாப்பில் இருப்பவையாக இருக்கின்றன. செம்மறி ஆடுகள் ஆயரின் குரலுக்கு செவி கொடுப்பவையாக இருக்கின்றன. இந்த வெள்ளாடுகள் ஆயரை விட்டுவிட்டு
இறை தேட சென்று விடுவையாக இருக்கின்றன. ஆயரை விட்டுவிட்டு தப்பிச் செல்பவையாக இருக்கின்றன. தன் விருப்பப்படி உணவு பெற்றுக்கொள்வதற்காக மேய்வதற்காக ஓடிச் செல்கிற ஆடுகளாக இருக்கின்றன. மற்ற ஆடுகளின் உணவையும் சேர்த்து உண்ணுகிற ஆடுகளாக இருக்கின்றன. தன்னிச்சையாக செயல்படுகிற ஆடுகளாகவும் இருக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக ஆண்டவர் நல்லவர்களையும் தீயவர்களையும் வலப்புறமும் இடப்புறமும் செம்மறியாகவும் வெள்ளாடுகளாகவும் ஆண்டவர் பொது தீர்வையிலே அவர் பிரித்து வைக்கிறார். அங்கே வலப்புறம் உள்ளவர்களை நல்லவர்களை செம்மறியாடுகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் எதெல்லாம் செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், உடுத்தினீர்கள். நான் பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். சிறையில் இருந்தேன், நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள் என்று சொல்லி அவர்களை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் என்று சொல்லுகிறார். தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள். இவர்கள் ஆசி பெற்றவர்கள். இடது பக்கம் இருக்கிறவர்களை பார்த்து அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரர்களே, வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்று சொல்லுகிறார். இடது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? வலது பக்கத்தில் உள்ளவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சின்னஞ்சிறியவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு அவர்கள் நல்லதை செய்தார்கள், நல்லதே நினைத்தார்கள், நல்லதே பேசினார்கள், நல்லதையே செய்தார்கள். இடப்பக்கத்தில் இருக்கிறவர்கள் கடவுளின் கட்டளையை மீறினார்கள், தங்கள் விருப்பப்படி வாழ்ந்தார்கள், தீமை செய்தார்கள், பாவத்தோடு வாழ்ந்தார்கள். எனவே அவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். இவர்களை பார்த்து ஆசி பெற்றவர்களே என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலும் நாம் இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது நம்மை நாம் சிந்தித்து பார்க்க இன்றைக்கு நற்கருணை ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நற்கருணை ஆண்டவர் நாம் அவரது வலப்பக்கத்தில் அமர்கிறவர்களாக, அவரது இடப்பக்கத்தில் அமர்கிறவர்களாக நாம் எங்கு அமரப்போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசி பெற்றவர்களுக்கு உரிமை பேரும் சபிக்கப்பட்டவர்களுக்கு அணையாத நெருப்பும் உண்டு என்பதை பொது தீர்வு மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 இறைவசனங்கள் 31 முதல் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய நாளில் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பொது தீர்வையின் போது விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது நாம் ஆண்டவரின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காகவே இந்த உலகிலே வாழுகிற பொழுது நாம் நல்லதையே நினைத்து, நல்லதை பேசி, நல்லவர்களோடு நாம் வாழ்ந்து, நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து நாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குகிறார். ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு, இதனால் இறையாசி முழுமையாக உனக்கு கிடைக்கும். சீராக்கின் ஞான ஆகமம் அதிகாரம் 7:32 நமக்கு சொல்லுகிறது. கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார், அவரே ஆசி பெற்றவர். நீதிமொழிகள் அதிகாரம் 22:9 நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர், திருப்பாடல் 5:12 நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும், நீதிமொழிகள் 3:33 நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம், நீதிமொழிகள் 10:22 நமக்கு சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நேர்மையாளரின் ஆசியாலே நகர்
வளர்ந்தோங்கும். நீதிமொழிகள் 11:11 நமக்கு சொல்லுகிறது. இன்றைய நாளிலே நாமும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டியது என்ன? நம் பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு நாம் மதித்து நடக்க வேண்டும். ஆண்டவரின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. நம் சகோதர சகோதரிகளுக்கு தாராளமாக கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு தாராளமாக கொடுக்க வேண்டும். கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஏழைகளோடு நமது உணவை பகிர்ந்து உண்ணுகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நேரிய உள்ளம் உடையவர்களுக்கு ஆண்டவரது ஆசி தங்குகிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் உறைவிடங்கள் அவரது ஆசீர்வாதத்தால் நிறையப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உள்ளத்தை உயர்த்துகிறார், கண்களை ஒளிர்விக்கின்றார், நலமும் வாழ்வும் ஆசியும் அருளுகின்றார். சீராக்கின் ஞானாகமம் அதிகாரம் 34:17 நமக்கு சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் முன்னிலையிலே ஆசீர்வாதமும் சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நாம் எத்தகையவர்களாக வாழப் போகிறோம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த அருள் வரங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக வாழ முடிகிறது. இன்றைய நாளிலே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒரு கப்பலிலே நிறைய பயணிகள் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். திடீரென்று பெரிய புயல் அடிக்கிறது, தண்ணீர் கப்பலுக்குள் வருகிறது. இவ்வாறாக அந்த கப்பல் அலைக்கழிக்கப்படுகிறது. அலைக்கழிக்கப்படுகிற பொழுது அந்த கப்பல் தன் திசையை நோக்கி செல்லுகிற அந்த பயணத்திலே வேறு திசைக்கு செல்லுகிறது. பாறையின் மீது மோதுகிறது. அந்த கப்பல் உடைந்து போகிறது. அதில் உள்ளவர்களெல்லாம் இறந்து போகிறார்கள். ஆனால் 2 பேர் அதில் தப்பித்து ஒரு தீவிலே அவர்கள் கரையேறுகிறார்கள். கரையேறுகிற அந்த இருவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆண்டவரே, எத்தனையோ பேர் அந்த கப்பலிலே பயணம் மேற்கொண்டார்கள், ஆனால் நீர் எங்களை சாவிலிருந்து விடுவித்தீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த தீவிலே அவர்கள் தங்க முயற்சி எடுக்கிறார்கள். இவ்வாறாக அவர்கள் தங்குகிற பொழுது அந்த நண்பர்கள் இருவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். நீ அந்த பக்கமாக செல், வலது பக்கமாக செல், நீ இடது பக்கமாக செல், நாம் ஒருவர் வலது பக்கமும் ஒருவர் இடது பக்கமும் உள்ள இந்த நிலத்தை நமது சொந்தமாக்கி நாம் இங்கேயே வாழ ஆரம்பிப்போம். நாம் என்றைக்கு திரும்பி செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதுவரையிலும் நாம் இங்கேயே தங்கியிருப்போம் என்று சொல்லி தங்க ஆரம்பிக்கிறார்கள். அங்கே ஒருவர் வலது பக்கத்தில் உள்ளவர் ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். ஆண்டவரே, நீர் சாவிலிருந்து எங்களை விடுவித்து ஒரு வாழ்விற்கு இந்த தீவிற்கு அழைத்து வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த இடது பக்கத்தில் குடிகொண்டவரோ ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்தீர், ஆனால் எனக்கு தங்குவதற்கு வீடு இல்லை, எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் உடனடியாக அவருக்கு வீடு கொடுக்கிறார். அந்த வீட்டிலே மகிழ்ச்சியோடு வாழுகிறார். இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த இடது பக்கத்தில் உள்ளவர் மீண்டும் ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். ஆண்டவரே, இந்த வீட்டிலே நான் மட்டும் இருக்கிறேன், எனக்கு என் மனைவிகள், பிள்ளைகள், என் உறவினர்கள், இன்னும் எனக்கு வேலைக்காரர்கள் எல்லாம் வேண்டும் என்று கேட்கிறார். அவர் ஜெபம் கேட்கப்படுகிறது. கடவுள் அப்படியே கொடுக்கிறார். 3ஆம் முறையாக அவர் ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். ஆண்டவரே, எனக்கு அருமையான பங்களா கொடுத்தீர், எனக்கு அருமையான மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்களை கொடுத்தீர், ஆனால் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. நான் இந்த இடத்திலிருந்து எனது நாட்டிற்கு நான் திரும்பி செல்ல வேண்டும். என் உறவினர்களோடு, நான் பிறந்த வாழ்ந்த அந்த மக்களோடு நான் என் வாழ்வை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார்.
ஆண்டவர் அவருக்கு ஒரு கப்பலை அனுப்பி அந்த கப்பலிலே அவர் திரும்பி போய் கொண்டிருக்கிறார். அவர் அவ்வாறு போய் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரிடம் அவர் மீண்டும் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு கேள்விக்கு நீர் பதில் சொல்ல வேண்டும், அதுதான் எனது ஜெபம். நான் உம்மிடம் ஜெபித்தேன், நீர் எனக்கு எல்லாவற்றையும் தந்தீர். ஆனால் எனது நண்பனோ காட்டிலே வீடு இல்லாமல், மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர்கள் இல்லாமல், அவன் தனது ஊருக்கு திரும்பி வராமல் அங்கேயே ஒரு ஏழையாக இருந்து கொண்டிருக்கிறானே, அவன் ஜெபத்தை நீர் ஏன் கேட்கவில்லை? என் ஜெபத்தை கேட்ட நீர் அவனது ஜெபத்தை ஏன் கேட்கவில்லை? அவன் பாவம் செய்தவனா? அவன் உமக்கு உகந்தவனாக வாழவில்லையா என்ற கேள்வி ஆண்டவரிடம் இவர் எழுப்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, அந்த வலப்பக்கத்தில் தனது இடத்தை பகிர்ந்து கொண்ட அவர் ஜெபித்தது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, என் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர், நான் தங்குவதற்கு ஒரு நல்ல தீவை தந்திருக்கிறீர். இந்த தீவிலே அங்கு இயற்கை செழித்து வளர்ந்திருக்கிறது, நான் அதை பயன்படுத்தி கொள்கிறேன். அந்த இயற்கையை படைத்த உம்மை நான் நினைத்து ஒவ்வொரு நாளும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தேவைக்கு அதிகமாகவே நீர் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறேன். நான் உம்மை வழிபட்டு உம்மை ஆராதித்து மகிழ்ச்சியோடு வாழ எனக்கு ஆசி தந்திருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என் நண்பன் இடது பக்கத்தில் இருக்கிறான். நான் உம்மிடம் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான். என் நண்பன் கேட்பதை எல்லாம் நீர் கொடும். அவன் நன்றாக இருக்க வேண்டும், அவனை ஆசீர்வதி. நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஆனால் என் நண்பனோ உமது ஆசீர்வாதத்தை அவன் அறிந்து கொள்ளாதவனாக, ஆசைப்பட்டவனாக, பார்ப்பவையெல்லாம் எனக்கே வேண்டும் என்று நினைக்கிறவனாக இருக்கிறான். அவன் கேட்பதையெல்லாம் நீர் கொடும் என்று உன் நண்பன் உனக்காக வேண்டினான். எனவே நான் உன் நண்பன் ஜெபித்தவாறு உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறேன். அவன் என்னோடு இருக்கிறான், அவன் மகிழ்ச்சியோடு இருக்கிறான், நன்றி உள்ளவனாக இருக்கிறான். அவன் இயற்கையிலே அவன் என்னை கண்டுகொள்கிறவனாக, அவன் உன்னில் இறைவனை கண்டுகொண்டவனாக அவன் வாழ்ந்து வந்தான். எனவே அவனையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், அவனுக்கும் அவன் தேவையை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே நாம் நமது தேவைகளை மட்டுமே நினைத்து பார்க்கிறோம். நாம் அடுத்தவர்கள் தேவையை நினைத்து பார்ப்பதில்லை. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் எதெல்லாம் செய்தீர்களோ அதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைய நாளிலே நாம் நம் சகோதர சகோதரிகளுக்கு, ஏன் நம் அயலார்களுக்கு, ஏன் நம் பகைவர்களுக்கும் கூட நாம் ஆசி வழங்குகிறவர்களாக, ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாக, நாம் கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக, மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக, கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகள், தாளந்துகள், நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு கடவுளின் மகிழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த ஆண்டவர் முன்னிலையிலே நாம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தவறிய நேரங்களுக்காக, சாபத்தை பெற்றுக்கொண்டு நாம் அதிலே மகிழ்ச்சியுற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளைகளுக்காக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஆண்டவர் முன்னிலையிலே மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். நம் பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் மண்ணுலகில் மனிதராக என் பாவங்களை போக்க வந்தவரே, உம்மை நான் வாழ்த்தி வணங்குகிறேன். என்னை மீட்பதற்காக வந்தவரே, நான் உம்மை ஆராதித்து வணங்குகிறேன். என் பாவங்களை மன்னியும், என்னை மன்னித்து எனக்கு ஆசி வழங்கும். நான் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வரம் தாரும் என்று சொல்லி நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். மண்ணுலகில் மனிதராக வந்தவரே, உம்மை மனதார வாழ்த்துகிறோம் என்று சொன்ன நாம் இப்பொழுது ஆண்டவரிடம், ஆண்டவரே, வானி நின்று உணவாக வந்தீரையா, உம் வாழ்வினை எனக்கு பலியாக தந்தீரையா, என் பாவங்களுக்காக நீர் உம் இரத்தத்தை சிந்தி உயிர் கொடுத்தீரையா,
பாவத்தை நீர் மன்னிக்க இந்த உலகத்திற்கு வந்தீர், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு இந்த பாடலை இணைந்து பாடுவோம். வானின்று உணவாக வந்தீரையா, தம் வாழ்வினை பலியாக தந்தீரையா. பாவத்தை மன்னிக்க வந்தீரையா, பரிசுத்த வாழ்வினை தந்தீரையா. வானின்று உணவாக வந்தீரையா, தம் வாழ்வினை பலியாக தந்தீரையா. அப்பத்தின் வடிவாக அமர்ந்தீரையா, என் ஆன்மீக உணவாக தந்தீரையா. வானின்று உணவாக வந்தீரையா, தம் வாழ்வினை பலியாக தந்தீரையா. எளிமையாய் உலகில் வந்தீரையா, எளியோரு காருதல் தந்தீரையா. வானின்று உணவாக வந்தீரையா, தம் வாழ்வினை பலியாக தந்தீரையா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவை நோக்கி இதோ நம் நற்கருணை ஆண்டவரிடம், நீர் மனிதனாக இவ்வுலகிலே நீர் பிறந்து என் பாவங்களை மன்னித்து எனக்கு வாழ்வு தந்து கொண்டு இருக்கிறேன், என் பாவத்தை மன்னிக்க வந்தீர், பரிசுத்த வாழ்வினை எனக்கு தருவதற்காய் நீர் வந்தீர் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம் பாவங்களையெல்லாம் நாம் அர்ப்பணித்து அவரிடம் நாம் இப்பொழுது நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இருக்கிறோம். மன்னிப்பதற்காகவே மாம்பரனாக பிறந்த மனிதன் இயேசு இதோ நம் மத்தியிலே தெய்வீகமாய் நற்கருணையிலே கடவுளாய் நாம் அவரை காணக்கூடிய விதத்திலே அப்பமாய் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இவர் தெய்வீக குணத்திலும் இவர் இந்த நற்கருணை வடிவிலும் நம்மை தேடி வந்ததற்கு காரணம் என்ன? நம் தேவைகளை நமக்கு நிறைவை தருவதற்காக நம்மை தேடி வந்திருக்கிற இந்த ஆண்டவரிடம் நமது மன்றாட்டுக்களை நாம் எழுப்பி ஆண்டவரிடம் நம் தேவைகளை எடுத்து சொல்லி, ஆண்டவரே, என் முன்னால் நீர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நான் உம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிற அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு ஆசி வழங்கும் என்று சொல்லி இறைவனிடம் நமது மன்றாட்டுக்களை எழுப்புவோம். அனைத்தையும் படைத்து காத்து வழிநடத்தி வருகின்ற எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் தங்கள் சுயநல போக்கினை விடுத்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற நல்ல திட்டங்களை செயல்படுத்தவும்
அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே என்று கூறிய எம் இறைவா, இன்றைய நவீன உலகிலே சமூக வலைத்தளங்களில் தங்கள் நேரத்தை வீணடித்து கொண்டு உம்மை விட்டு விலகி தங்கள் வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிற மாணவர்களையும் இளையோரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உலகம் தருகின்ற இந்த சிற்றின்பங்கள் நிரந்தரமல்ல என்பதை அவர்கள் உணரவும், தீய வழிகளை விட்டு விலகி உமது அன்பில் நிலைத்திருக்கவும் உம்மில் மகிழ்ந்திருக்கவும் தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக என்று மொழிந்த இறைவா, எங்கள் மத்தியில் வாழ்கின்ற நோயாளிகள், முதியவர்கள், கைவிடப்பட்டவர்கள் அனைவருக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும், அவர்களின் வாழ்வு ஏற்றம் பெற அவர்களில் உம்மை கண்டு உமது அன்பை அவர்களுக்கு கொடுக்க நல்ல இதயத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று கூறி உம் வழியில் எம்மை வாழ அழைப்பவரே இறைவா, எங்கள் குடும்ப உறவுகளில் காணப்படுகின்ற விரிசல்களுக்கு காரணமான கோபம், பகைமை, பழிவாங்கும் உணர்வு, பொறாமை, புரிந்து கொள்ளாமை போன்ற காரணிகளை தூய ஆவியாரின் துணை கொண்டு அகற்றவும், நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை போன்ற உமது கனிகளால் அணி செய்து கொண்டு அன்பை பிறருக்கு கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிற உமது பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாய் கண்ணுற்று பாரும். ஆண்டவரே, எங்கள் முன்னிலையிலே ஆசீர்வாதங்களை சாபங்களையும் வைத்திருக்கிறேன். நாங்களோ பல வேளைகளிலே உலகம் சார்ந்த வாழ்வு, ஆதி பெற்றோரை போல நாங்கள் கண்ணுக்கு இனியதாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பதை பார்த்து நாங்கள் மயங்கி வீழ்ந்து விடுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் அந்த அழகையின் பேச்சு அவர்கள் காதிற்கு இனிமையாக இருந்தது. பல வேளைகளிலே நாங்கள் தீய வார்த்தைகளை, மற்றவர்கள் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லுகிற பொழுது அந்த குறை சொல்லை நாங்கள் இனிமையோடு கேட்டு பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, சுவை மிக்கதாக அந்த கனி இருந்ததாக பார்க்கிறோம். ஆண்டவரே, பல வேளைகளிலே நாங்கள் எதை உண்ணக்கூடாதோ, இன்னும் எந்த வேளைகளில் உண்ணக்கூடாதோ அவற்றை நாங்கள் உண்டு அதில் இருக்கிற சுவையை நாங்கள் அதிகமாய் அனுபவித்திருக்கிறோம். நாங்கள் போதை பொருட்களை சுவைக்க கூடாது என்ற அந்த நீதியிலிருந்து மாறி பல போதைக்கு அடிமையாகி குடும்ப அமைதி இழந்து சாபத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக பொருளாதாரம், ஆன்மீகம், இன்னும் மகிழ்ச்சி, சமாதானம் இழந்து தவிக்கிற உமது பிள்ளைகளை நீரே சாபத்தை விட்டுவிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள்தார். ஆண்டவரே, இந்த நாளிலே சிறு பிள்ளைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல உடல் உள்ள ஆன்மீக பலத்தை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குகின்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. நல்ல ஞாபக சக்தியை கொடும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு நீர்தாமே படிப்பில் ஆர்வத்தை கொடும். அவர்கள் என்ன படிப்பு படிக்க விரும்புகிறார்களோ அதற்கான பாடப்பிரிவுகள், இன்னும் பெற்றோர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிற அந்த பொருளாதார செலவினங்களை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடும். பிள்ளைகளும் அவர்கள் தாங்கள் விரும்புகிற அந்த படிப்பை பெற்று அவர்கள் பணிக்கு செல்லுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்தரும். நல்ல எதிர்காலத்தை தந்தரும். ஆண்டவரே, இளைஞர்கள் இளமண்களை ஆசீர்வதியும். உமது பிள்ளைகளுக்கு நீர்தாமே நல்ல எதிர்கால வாழ்வை கொடும். திருமண வாய்ப்பை கொடும். ஆண்டவரே, வேலை வாய்ப்பை கொடும். அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடும். வேலையில் அவர்களுக்கு பதவி உயர்வுகளை கொடும். வெளிநாடு செல்ல விரும்புகிற பிள்ளைகளுக்கு அதை கொடும். ஆண்டவரே, வெளிநாட்டிலிருந்து இன்னும்
தாங்கள் பிறந்த மண்ணிற்கு வர விரும்புகிற பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடு. அவர்களை நீரே ஆசீர்வதி. அவர்கள் முழுவதுமாய் உமக்கே அர்ப்பணித்து தூய வாழ்வு வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடு. ஆண்டவரை பெற்றோர்கள் பெரியவர்களை ஆசீர்வதி. அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மீக பலத்தை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, ஆன்மீக விசுவாச வாழ்வில் வளர்ச்சியை கொடுத்து, இன்னும் சமூகத்தினரால் அவர்கள் நல்ல நட்புறவை பெற்று, அன்பை பெற்று, உதவியை பெற்று வாழுகிற ஆசீர்வாதத்தை கொடு. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். நோயாளிகளை தேடி சென்று ஆசீர்வதித்த நீர் இந்த நாளிலும் உம்மை தேடி வந்திருக்கிற உமது பிள்ளைகள் எங்களையும், இங்கு வர முடியாத பிள்ளைகளை வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் தெருக்களிலும் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீர் தொடுவீராக, தொட்டு குணப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைகளோடும் மன்றாட்டுகளோடும் ஏக்கங்களோடும் எண்ணங்களோடும் கேள்விகளோடும் வந்திருக்கிற உமது பிள்ளைகள் மத்தியிலே நீர் ஆசீர்வாதங்களை பொழிவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதி. நாங்கள் உமது வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிற அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள செய்தீர்கள். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரியமான சகோதர சகோதரி, இந்த நாளிலே இதோ நம் மத்தியிலே வந்திருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். அதற்கு தடையான எல்லா பாவங்களையும் நினைத்து நாம் மன்னிப்பு வேண்டி இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நிறைந்த மன்னிப்பை தந்து கொண்டிருக்கிறார். நாம் தாமே இந்த நற்கருணை ஆண்டவரிடம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன அவரது வார்த்தையின்படி நாம் நமது மன்றாட்டுக்களை எழுப்பி இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நமது ஆன்மீக வாழ்வு, நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாத வாழ்வு, அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இருக்க வேண்டும். எதை கொடுப்பது? ஆண்டவர் நம்மிடம் கொடுப்பதை மற்றவர்களோடு கொடுக்க வேண்டும். நமது நேரத்தை, நமது திறமைகளை, நமது சொத்துக்களை, நமது ஆசீர்வாதங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் எதெல்லாம் செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள், ஆண்டவரின் ஆசி பெற்றவர்களே என்று சொல்லுகிறார். இன்றைய நாளிலே நாம் இப்பொழுது இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட, இன்றைய நாட்களிலே சபிக்கப்பட்டவர்கள், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், அவரை மறுதலித்திருக்கிறவர்கள், அவருக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாம் இப்பொழுது நாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, பாவிகள் மனம் திரும்ப, நாம் நம் பாவத்தை விட்டுவிட்டு தூய வாழ்வு வாழ, நாம் சாபத்தை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள நாம் எல்லோரும் ஜெபிப்போமா? நாம் ஆண்டவர் நற்கருணை ஆண்டவரிடம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரையிலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற மேலான நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் வழியாக, திருச்சபை வழியாக, இன்னும் எங்கள் நண்பர்கள் வழியாக, குடும்பத்தார் வழியாக நீர் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறேன், பாதுகாப்பை தந்து கொண்டிருக்கிறேன், எங்கள் தேவைகளின் நிறைவை தந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் பல வேளைகளிலே இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளாமல், இவற்றை பெற்றுக்கொள்ளாமல், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் வாழாமல், சாபத்தின் பிள்ளைகளாய், பாவத்தின் பிள்ளைகளாய், அலகைக்கு அடிமையான பிள்ளைகளாய், உலகம் சார்ந்த வாழ்வு வாழுகிற பிள்ளைகளாய், கெட்ட நண்பர்களோடு, நாங்கள் தீய எண்ணங்களோடு, தீய வார்த்தை பேசுகிறவர்களாய், 10 கற்பனைகளுக்கு எதிராக வாழுகிறவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தனே, உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும், தூயாவின் கொடைகள், வரங்கள், கனிகளையும் இப்பொழுது எங்களுக்கு தருவீராக. நாங்கள் ஆசீர்வாதத்தை கண்டுகொண்டு, எங்கள் சகோதர சகோதரிகளின் நற்பண்புகளை நாங்கள் கண்டுகொண்டு, நாங்கள் சமூகமாய், திருச்சபையாய், உமது அன்பு பிள்ளைகளாய் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை தார். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது வல்லமை இறங்கி வரட்டும். தடைகளை எல்லாம் நீக்குகிற எங்கள் அன்பு தெய்வமே, பாவங்களை உமது திரு ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்திய எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் கூட உம்மை தேடி வந்திருக்கிற, விசுவாசத்தோடு வந்திருக்கிற, எங்களை முழுவதும் உமக்கு காணிக்கையாக்கி அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனமிறங்குவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதி. இங்கு இருக்கிறவர்களை, தொலை தூரத்தில் இருக்கிறவர்களை, இன்னும் ஜெப வழிபாடுகளில்
திருப்பலிகளில், நற்கருணை ஆசீர்வாதங்களில், திருவருட்சாதனங்களில் பங்கு பெற முடியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வீடுகளில் இருந்து கொண்டு விசுவாச குறைவினாலும் உம்மீது கொண்டிருக்கிற அவிவிசுவாசத்தினாலும் ஆலயம் தேடி வராத பிள்ளைகளை நீர் மனம் திருப்புவீராக. ஆசீர்வதித்து நீரே அவர்கள் மனம் திரும்பி உம்மை தேடி வருகிற பொழுது உதாரி மகனை ஏற்றுக்கொண்ட தந்தை போல நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, பாவிகள் உம்மை தேடி வந்தார்கள். நீர் அவர்களை இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நீர் அவர்களை மன்னித்து அனுப்பியது போல உமது பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி உம்மிடம் ஓடி வந்திருக்கிற இந்த வேளையிலே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவ சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வர, பாவம் எங்களை நெருங்காதிருக்க, பாவத்திற்கு ஏதுவான செயல்பாடுகளை விட்டுவிட, அலகையின் சோதனையை வெற்றி கொள்ள, பாவத்தை தூண்டுகிற மனிதர்களை நாங்கள் கடந்து வர உமது ஆசீர்வாதத்தை பொழிவீராக. உமது வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் வெறுமையாய் போகாதவாறு உமது ஆசீர்வாதத்தால் முழுமையாய் நிரப்பும் ஆண்டவரே. உமது வல்லமை இறங்கி வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களது பாவங்கள், எங்களது கட்டுக்கள், எங்களது அடிமைத்தனங்கள் இவை அனைத்திலும் இருந்து எங்களை நீர் விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் வேண்டி விரும்பி தேடுகிற அனைத்து நலன்களையும் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்களது மன்றாட்டுகள் கேட்கப்படட்டும். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் கூட எங்களது விசுவாசத்தினால் நாங்கள் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு எதிராக நடைபெறுகிற நோய்கள், தீமைகள், அழிவுகள், இயற்கையின் சீற்றங்கள், அலகையின் அந்தகாரங்கள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், பாவ கட்டுகள், சாபங்கள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உமது அற்புத ஆசீர்வாதத்தினால், உமது மேலான வல்லமையின் திரு நாமத்தினால் எல்லா கட்டுக்களையும் விடுவிக்கிறோம். சாபங்கள், பிலிசூனிய மந்திரவாத கட்டுக்களை அவிழ்க்கிறோம். சாத்தானுடைய எல்லா ஆரவாரங்களையும் நீ சாமலாக்கி எரித்து போடுவீராக. உமது வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி நோயை நீக்கிய தெய்வமே, பாவங்களை மன்னித்து நோய் நீக்குவாராக. ஆண்டவரே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்ட தெய்வமே, இனி நாங்கள் பாவம் செய்யாத ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை தேடி வந்து பாவங்களை அறிக்கையிட்டு கண்ணீர் சிந்தி கூந்தலால் துடைத்த அந்த பெண்ணை நீர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, உமது பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சமாரிய பெண்ணை மனமாற்றி அவளையே நற்செய்திக்கு தூது செல்லுவதற்காய் அவளை அனுப்பினீரே. ஆண்டவரே, நீர் நோயாளிகளை குணப்படுத்தி அவர்கள் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ அனுப்பினீரே. இந்த நாட்களிலும் கூட உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, உமது அருளை பெற்றுக்கொண்ட நாங்களும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அனுப்ப பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ உமது வல்லமையை கொடுப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாப கட்டுக்கள் எங்களை இனி ஒருபோதும் நெருங்காத வண்ணம் நாங்கள் விசுவாசத்தில் வாழவும், புனிதர்களும் காவல் தூதர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கவும், இந்த நாளிலே இந்த மாதா தொலைக்காட்சி வழியா உம்மிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர்களது எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆசி வழங்குவீராக. இந்த ஆலயத்திற்கு வருகிற நமது பிள்ளைகள் உமது ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, இந்த உலகில் இருக்கிற எல்லா தடைகளையும், எல்லா தீமைகளையும், எல்லா சத்துருக்களையும் நீரே ஒன்றுமில்லாமல் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பதற்காய் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் புதிய அருள் வாழ்வை தருவதற்காய், எங்களது உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் எங்களது இல்லத்தில் சமாதானத்தையும், நாங்கள் வேண்டியவற்றில் எங்களுக்கு நிறைவையும், இந்த சமூகத்தில் உயர்வையும், திருச்சபை இந்த வாழ்வில் நாங்கள் விசுவாச ஆன்மீகத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆண்டவரே, இன்று மட்டுமல்ல, எந்நாளும் நாங்கள் உமது பிரசன்னத்தை உணர்ந்து உமது திருப்பீடத்தில் நாங்கள் வந்து ஜெபிக்க, உமோடு கூட நாங்கள் உறவாட, நீர் சொல்வதை கேட்க எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பதற்காய், உமது வல்லமையினால் எங்களை நிரப்புவதற்காய், எங்கள் அனைத்து நலன்களிலும் நீர் அக்கறை கொண்டவர் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காய்
உமது கட்டளைகளை நாங்கள் ஒரு நாளும் கடைபிடிக்காமல் வாழுகிற அந்த வாழ்வை விட்டுவிட்டு கடைபிடித்து வாழுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் செம்மறிகளாய் உம் வல பக்கத்தில் வீற்றிருக்கிறவர்களாய், நாங்கள் உமது அன்பு பிள்ளைகளாய், நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாய், நாங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், சமூகத்திலே அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறவராய், நாங்கள் மன்னிப்பை கொடுத்து மன்னிப்பை பெற்று ஒருவரை மன்னித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறவர்களாய், சோதனையை வென்று நாங்கள் எந்நாளும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய், உமது சாட்சிகளாய் எங்களை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும். எங்களை ஆசீர்வதித்து எங்களை பயன்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களது இல்லங்களை நீரே எம்மாவு சீடர்களோடு உடன் வந்து ஆசீர்வதித்தது போல எங்களையும் எங்களோடு உடன் வந்து எங்களது இல்லத்திற்கு வந்து நீ சக்கையனுடைய இல்லத்தை ஆசீர்வதித்தது போல, மீட்பளித்தது போல எங்கள் இல்லத்தையும் நீரே எங்கள் உடன் வந்து நீர் ஆசீர்வதிப்பீராக, மீட்பை தருவீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது வல்லமையில் நான் நிரப்பி எங்களை முழுவதுமாய் நீர் ஆட்கொண்டு எங்களை அபிஷேகத்தில் நிறைத்து நாங்கள் புதிய உமது பிள்ளைகளாய் வாழச் செய்தோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம்.